ஸ்கர்ட்டோட கால்குலேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸ்கர்ட்டோட லென்த் என்னன்னு பார்க்கணும். அது ரொம்ப ஈஸியான வழி தான். இப்போ டோட்டலாக ட்ரெஸ்ஸோட லென்த் என்னன்னு ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். அப்போது டோட்டல் லென்த் மைனஸ் பார்டர்ஸ் லென்த். இப்போ வந்து டோட்டல் லென்த் என்ன, நமக்கு ஒரு 25 இன்ச்சஸ் அப்படி இருக்குது அப்படின்னா 25 இன்ச்சஸில் ஒரு 9.5 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பார்டர்ஸ். அந்த 9.5 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி வர்றது ஸ்கர்ட்டாக வரும். 25ல் 9.5 போச்சுன்னா எவ்வளவு? நம்ம வந்து ட்ரெஸ்ஸோட லென்த் என்ன கொடுத்துருக்கோம், 22 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த 5 இயர்ஸ்க்கு 22 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். அதில் 9.5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு அதோட சேர்ந்து என்ன ஆட் பண்ணணும், சீம் அலவன்ஸும் ஆட் பண்ணணும். எவ்வளவு? 2.5 இன்ச்சஸ். அந்த 2.5 இன்ச்சஸ் மேலே 1/2 இன்ச் கொடுக்க போகிறோம், கீழே 2 இன்ச்சஸ் ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்காக. எதுக்கு கீழே 2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம்னா, இது ஒரு ஷார்ட் ட்ரெஸ், ரொம்ப தூக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா ப்ராடாக மடித்து தைக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு அந்த ஷேப்பிங் வந்து நிற்கும். அதுக்காக தான் இதில் வந்து கீழே 2 இன்ச்சஸும் மேலே 1/2 இன்ச்சும் கொடுக்குறோம். அப்போ ஸ்கர்ட்டோட லென்த் என்ன வருது உங்களுக்கு பாருங்கள், 22 மைனஸ் 10.5 இன்ச்சஸ், சாரி 9.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 2.5 இன்ச்சஸ் ஃபார் சீம் அலவன்ஸ். அப்போது இதோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள், எவ்வளோ? 15 இன்ச்சஸ். அப்போ இதோட ஆன்சர் வந்து 15 இன்ச்சஸ். அப்போ ஸ்கர்ட்டோட லென்த் எவ்வளோ எடுக்கணும், இங்கே 15 இன்ச்சஸ் ஸ்கர்ட் லென்த் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இந்த 15 இன்ச்சஸ் லென்த்தில் 2 பீசஸ் எடுக்கணும். ஒரு பீஸ் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு பீஸ் பேக்குக்கும், இந்த மாதிரி 2 பீசஸ் எடுக்கணும். இப்போ லென்த் கிளியராக உங்களுக்கு? டோட்டல் லென்த் மைனஸ் பார்டர்ஸ் லென்த் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் இது கொடுத்தோன்னா நமக்கு இது வரும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ரஃபிள்ஸ் மாதிரி கீழே வந்து ஃப்ரில் மாதிரி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? டோட்டல் லென்த் மைனஸ் பார்டர்ஸ் லென்த் மைனஸ் ரஃபிள்ஸ் லென்த். அதை பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இன்ச்சஸ், 1 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். எதுக்கு? இங்கே வந்து 1/2 இன்ச்சும் கீழே ரஃபிள்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சும். இங்கே வந்து 2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணி தைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இதை அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் மட்டும் கொடுத்தா போதுமானது. அப்போ இந்த பார்ட் வரைக்கும் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுப்போம். இந்த பீஸ் எடுக்கிறோன்னா அப்போ எவ்வளோ ரஃபிள்ஸ்க்கு மைனஸ் பண்ணமோ அதை எடுக்கணும். அது கூட மேலே அட்டாச் பண்ணதுக்கு 1/2 இன்ச்சும் கீழே டபுள் ஃபோல்டு பண்ணி தைக்க 1 இன்ச்சும் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கர்ட்டில் இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். வேஸ்ட் வந்து எவ்வளோ விட்டு எடுத்து இங்கே கேதர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு 44 வித் ஃபேப்ரிக் நான் எடுத்துருக்கிறேன். அப்படியே செல்விச்சுட்டு இந்த சைட்லேருந்து இந்த சைடு இருக்கிற எல்லா ஃபேப்ரிக்கையும் இந்த ட்ரெஸ்க்கு எடுத்துட்டேன். அதே மாதிரி தான் நானும் போட்டிருக்கேன், எனக்கும் அதே அளவு தான் எடுத்திருக்கேன். எதுக்காக? இந்த பிள்ளைக்கு இவங்களுக்கே 44 வித் எடுத்திருக்கேன், பட் நானும் 44 எடுத்திருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பஃபியாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்திருக்கேன். எனக்கு ஏன் கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா நமக்கு ஓவராக பஃபியாக தெரிஞ்சிடக்கூடாது, என்ன கொஞ்சம் ஸ்லிம்மாக காட்டணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வளர்ந்துட்டோம், அதனால் நமக்கு வந்து அவ்வளோ பஃபியாக போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு எனக்கு வர்ற கால்குலேஷனை விட கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, அது என்ன கால்குலேஷன்? நமக்கு வேஸ்ட் இன்ட்டு 3 டைம்ஸ். இப்போது வேஸ்ட்டு பார்த்துக்கணும். நீங்கள் பார்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சிடுறீங்க. பார்டர்ஸை நெக்கு, ஷோல்டர், ஆம்ஹோல் எல்லாம் தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஸ்கர்ட் அட்டாச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோன்னா இதோட வேஸ்ட் என்ன இருக்குது, ஃப்ரண்ட்டும் பேக்கும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு 20 இன்ச்சஸ், பேக்கில் ஒரு 20 இன்ச்சஸ்னால் 40 இன்ச்சஸ். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கூட எடுத்துக்கலாம் நம்ம. இந்த 20 இன்ட்டு 3 நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். 20 இப்போ வந்து அடல்ட்டுக்கு தான் 20 வரும், சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 10 வரும், இல்லை 12 வரும், அதுதான் ஃப்ரண்ட்டுக்கு வரும். அப்போ இந்த 10 இன்ட்டு 3 எப்படின்னா 30 இன்ச்சஸ். அப்போ இந்த பிள்ளைக்கு 30 இன்ச்சஸ் அகலம் உங்களுக்கு தேவைப்படும். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 30 இன்ச்சஸ், பேக்குக்கு ஒரு 30 இன்ச்சஸ். இப்போ எனக்கு வந்து 30 தான் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஃப்ளீட் வைக்கணும், ஒரு 1 இன்ச் அகலத்தில் ஃப்ளீட் வைக்கிறோன்னா 3 இன்ச்சஸ் 3 டைம்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். 1 இன்ச் அகலத்தில்னா 3 இன்ச்சஸ் தேவைப்படும். அப்போ 2 இன்ச்சஸ் ஃப்ளீட்டுன்னா 6 இன்ச்சஸ் நமக்கு தேவைப்படும். அதுதான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஃப்ளீட் நைஃப் ஃப்ளீட் மாதிரி வச்சாலும் ஓகே, கேதர் சாஃப்ட் கேதர் மாதிரி பண்ணாலும் சரி, வேஸ்ட் இன்ட்டு 3 டைம்ஸ் இது கொடுத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியாகவும் தெரியாது, ரொம்ப அதிகமாகவும் தெரியாது, ஒரு மினிமலாக உள்ளது இருக்கும். சரி, ஓகே. இப்போ எனக்கு கால்குலேஷன் படி என்ன வந்தது, 30 இன்ச்சஸ் வந்தது. இது சின்ன பிள்ளைங்க தான், கொஞ்சம் பஃபியாக இருந்தால் நல்லா தான் இருக்குங்கிறதுக்காக மீதி ஒரு 14 இன்ச். இப்போ செல்விச் டு செல்விச் காட்டன் மெட்டீரியலில் 44 வித்து இருக்கும். அந்த 44 வித்து
ஞாபகத்தில் அந்த 14 இன்ச்சை கட் பண்ணி தூர போடாமல் எதுக்கு நம்ம அதை வேஸ்ட் பண்ணோம், அது இதுலேயே இருந்துட்டு போட்டோம், சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிடுறேன், அந்த 44 இன்ச்சை அப்படியே எடுத்துட்றேன் சின்ன பிள்ளைங்களுக்கு. இப்போ எனக்கு வரலாம். இப்போ எனக்கு ஃபார்க் பண்ணுறேன். எனக்கு கால்குலேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு, ஒரு 15 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். 15 ஆர் 15 இல்லை, ஒரு 18 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இப்போ 18 × 3 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், என்னோட கால்குலேஷனுக்கு என்னோட வேஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அப்போ 54 இன்ச்சஸ் இருக்குது. சரியா? இப்போ இந்த 54ல் ஃபேப்ரிக் எவ்வளோ இருக்கும், செல்விச் டு செல்விச் 44 இருக்கும். ஒரு 10 இன்ச்சு சைடில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன செய்கிறேன், நான் அந்த 10 இன்ச்சை ஜாயின் கொடுக்காம அதே 44 விட்டு எனக்கு கொடுக்குறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த 44 எனக்கு போதுமானது, இது எனக்கு தேவையான 44. எனக்கு இது ஓகே, இதுக்கு மேலே வேண்டாம், எனக்கு வாக்கிங் கம்ஃபர்ட்டும் இருக்குது, இதுவே போதும். இதுக்கு மேலே கொடுத்தா என்னை வந்து பல்காக காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு 44 இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 54க்கு பதில் 44 நான் எனக்கு எடுத்துக்கிறேன். இங்கே 30 வருது, இந்த குழந்தைக்கு 30 வருது, ப்ளஸ் பண்ணி 44 அப்படியே நான் எடுத்துக்கிறேன். சரியா? இதுதான் நம்ம அந்த இது எடுக்கிறது. ஏன் அந்த மாதிரி எடுக்கிறோன்னா இதுதான் காரணம். ஓகே, இது வந்து நம்ம ஷார்ட்கட்டை ஃபார்முலா படி பார்த்தோன்னா வேஸ்ட் × 3 டைம்ஸ், ஆனால் இப்படியும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸ்கர்ட்டோட லெங்க்த்தும் விட்த்தும் ஃபார்முலாவை அப்படியே பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங்காக இதுதான் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். வேஸ்ட் × 3 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 3 டைம்ஸ் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் கூட கொடுக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் ஒரு இது என்ன சொல்கிறது, ஜார்ஜெட் மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியலுக்கு இந்த 3 டைம் 4 டைம் ஓகேவாக இருக்கும். பட் இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட் நெட் மெட்டீரியல், ஒரு சாட்டின் உள்ளே கொடுத்துருக்கீங்க, ஒரு பார்ட்டி வேறு ஒரு குழந்தைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன் அப்படின்னா நெட்டு கொடுக்க நிறைய துணியை உள்ள இன்டேக் வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன 7, 8, 10 மீட்டர் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 10 மீட்டர் ஃபேப்ரிக் தேவைப்படும். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அந்த ட்ரெஸ்ஸை தைக்கிறோம் அப்படின்னா வேஸ்ட் × 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் கொடுத்தா தான் நம்ம அந்த மாதிரி கால்குலேஷன் கூட பண்ண வேண்டாம். ஒரு 5 மீட்டர் 6 மீட்டர் துணி எடுத்து நம்ம கேதர் கொடுக்கணும். சில நெட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் அப்படி தூக்காது, பஃபினஸ் கொடுக்காது. நீங்கள் தொட்டு பார்க்கணும் அதோட ஃபீல் எப்படி இருக்குது, ரொம்ப மொடான்னு இருக்கா, அது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுமா, இல்லை சாஃப்டாக இருக்குமா, சட்டிலாக இருக்குமா. சட்டிலாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் துணி கொடுக்க வேண்டியது இருக்கும். அது மொடன்னு இருக்குது அப்படின்னா சிலருக்கு 10 மீட்டர் வந்து சாஃப்ட்டுக்கு தேவைப்படும். நல்லா கொஞ்சம் மொடன்னு இருக்குது, தூக்கி காட்டும், தூக்குற மாதிரி இருக்குன்னா 7 மீட்டர் கொடுத்தாலே அந்த இதை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ துணிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 10 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் வச்சுக்கலாம், பேக்குக்கும் வச்சுக்கலாம். மேலே இருக்க பார்ட்டை ஃப்ரண்ட்டும், கீழே இருக்க பார்ட்டை பேக்கும் வச்சுக்கலாம். பட் இது நமக்கு வச்சோன்னா ஒரு 7 மீட்டரை ஃப்ரண்ட்டுக்கு தான் வைக்க முடியும், இன்னொரு 7 மீட்டரை பேக்குக்கு தான் வைக்க முடியும். நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் மொடப்பான ட்ரெஸ்ஸில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மொத்தமாகவே 7 மீட்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுற்றி, 3.5 மீட்டர் முன்னாடி 3.5 மீட்டர் பின்னாடி. அப்போ அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டி வேர் பண்ணும்போது, சாட்டின் கொடுக்கும்போது, நெட்டு கொடுக்கும்போது அதுக்கெலாம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே.